ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நிறைய பேர் எவ்வளோ பிரச்சனையோடு வீட்டுக்குள்ளே போவாங்க. வீட்டுக்கு போனவுடனே ஒரு மாதிரி மன அமைதியே இருக்காது. சண்டை சச்சரவு ஏதாவது பிரச்சனையாகவே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு கண்ணாடி டம்ளர், எப்பவுமே வீட்டில் பச்சை கருப்பு இருக்கும், மஞ்சள் இருக்கும், உப்பு கண்டிப்பாக இருக்கும். ஒரே ஒரு கண்ணாடி டம்ளர் மட்டும் நல்லா கலர் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதை வடகிழக்கு மூலையில் வைக்கணும். அதாவது வீட்டு உள்ளே வந்தோடனே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த மூலையில், அதாவது வடகிழக்கு மூலை, அது உங்களுக்கு தெரியும். வடக்காக இருக்கிறது கிழக்க இருக்கிற அந்த மூளை, அந்த இடத்துல அந்த கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு, கல் உப்பு போடணும். சால்ட் உப்பு போட, கல் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு அந்த பச்சை கற்பூரம், அதை பச்சை கற்பூரத்தை நல்லா அதில் போட்டிங்கன்னா அது போதும். அது எந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அது அதை டெமாலிஷ் பண்ணிவிடும். பாசிட்டிவ் எனர்ஜியை எப்போவுமே வச்சுக்கும். என்னென்னது, கொஞ்சோண்டு கல் உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம். ஆனால் தண்ணியை தினமும் மாற்றணும். அது ஒரு நாள் வரைக்கும் தான் உயிரோட்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கட்டாயமாக உங்களுக்கு வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பாசிட்டிவாக வேகமாக நடக்கும். பேர் புகழ் செல்வம் கொழிக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் கைகூடி வரும். இதை கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் இருக்கும். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரியனாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். கால் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது நிறைய டைமில். நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் போடுங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? ஓம் பத்ரகாளி, ஓம் சிவாய நம. வாழ்க வளமுடன்.